அப்பதான் ஒரு அருமையான யோசனை அவங்களுக்கு வந்துச்சு. உடனே பூன் மீறி அப்படின்னு போர்டு போட்ட உடனே பெயர் வித்தியாசமா இருக்கேன்னு ஒருத்தரா வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன, நம்ம செண்பகம் பாட்டியோட கை பக்குவம் அவங்கள அப்படியே கவர்ந்துருச்சு. பாட்டி கடையில கூட்டம் அலை மோதுச்சு. அத பார்த்த எல்லாருக்கும் வெறுப்பாயிடுச்சு. என்னடா இது, வரவங்க எல்லாம் அந்த பாட்டு கடைக்கு போறாங்களேன்னு கோபப்பட்டாங்க. அப்போ வெளிநாட்டில இருந்து வந்த 2 பேர் அந்த போட்டிக்கு நடுவரா வந்திருந்தாங்க. அவங்கள யாருன்னு காட்டிக்காம பொதுமக்கள் மாதிரி வந்து பாட்டியோடைய பூன்மீரைய சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களும் அந்த சுவை ரொம்ப அருமையா இருந்ததுனால ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. பாட்டி, இந்த டிஷ் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கண்ட்ரிக்கு போய் நாங்க இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு செண்பக பாட்டிய ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் பரிசு அறிவிக்கிற நேரம் வந்துச்சு. இந்த சமையல் போட்டியில எல்லாரும் நல்லா சமைச்சிங்க. ஆனா முதல் பரிசு புதுமையான உணவை எல்லாருக்கும் சுவையாக கொடுத்த செண்பகம் பாட்டிக்கு தான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கை தட்டி பாட்டிக்கு வாழ்த்து சொன்னாங்க. பாட்டி, இப்பவாது சொல்லுங்களேன், உங்களுடைய இந்த புதுமையா பூன் மீறின்ற பெயரை நீங்க எப்படி வச்சீங்க?